பல திரைப்பட பிரபலங்களும் தேடி வந்து தரிசனம் பண்ற ஒரு கோயில். லாபகரமாக நடக்கும் பல தொழில்களை செய்யும் தொழிலதிபர்கள் தேடி வந்து கணபதி ஹோமமும் பாலாபிஷேகமும் செய்யும் ஒரு திருக்கோயில். பல வெற்றி திரைப்படங்களுக்கு முதலில் பூஜை போடப்பட்ட கோயில். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து குன்றக்குடி செல்லும் வழியில சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்க அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை பிள்ளையார்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் ஒரு குடவரை கோயில். குடவரை கோயில்னா என்னன்னா, தமிழில் சின்ன மலையை குன்றுன்னு சொல்லுவாங்க. குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட கோயில், அதனால குடவரை கோயில்னு பிள்ளையார்பட்டியை சொல்றாங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கோயில் அமைக்கப்பட்டதாக இங்க இருக்கிற கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்க இங்க வந்தது ஒரு சனி பிரதோஷ வேளை. அந்த பூஜையோட ஒளியை தான் இப்ப நீங்க கேக்குறீங்க. பாண்டிய மன்னர்களால உருவாக்கப்பட்ட இந்த கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலிருந்து செட்டிநாடு நகரத்தார்கள் வசமானது. நகரத்தாரோட 9 கோயில்கள்ல பிள்ளையார்பட்டியும் ஒன்று. செட்டிநாட்டு நகரத்தார்கள் மேற்பார்வையில மிகவும் சிறப்பான முறையில ஆகம முறை தவறாமல் இப்போது வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த கோயில் ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் இங்குள்ள கற்பக விநாயகர் மிகவும் புகழ் பெற்றவர். அதனாலேயே இத பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் அப்படின்னே அழைக்கிறாங்க. இந்த கற்பக விநாயகரோட அமைப்பை பார்த்தோன்னா 6 அடி உயரத்துல மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறார். 4ஆம் நூற்றாண்டுல இந்த கற்பக விநாயகர் சிலையை செதுக்கியிருக்காங்க. பிள்ளையாரோட திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவருடைய தும்பிக்கை வலது புறமாகவும் சுளித்தும் இருக்கும். அதனாலேயே இதை வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். இது இந்த விநாயகரோட தனி சிறப்பு. இந்த கற்பக விநாயகரை தேசி விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். தேசி விநாயகர் என்றால் ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்பது பொருள். இந்த கற்பக விநாயகர் ஒரு கரத்தில் லிங்கத்தையும் மற்றொரு கரத்தில் இடுப்பு கச்சையையும் பிடித்தபடி அழகுடன் காட்சியளிக்கிறார். இந்த கற்பக விநாயகரோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி 4 கைகள் இல்லாம 2 கரங்கள் மட்டுமே இந்த விநாயகருக்கு அமைந்துள்ளது. அப்புறமா எந்த விதமான அங்குச பாசங்களும் இல்லாமல் இந்த விநாயகர் இருக்கிறார். அதாவது எந்த விதமான ஆயுதங்களையும் கையில் ஏந்தாமல் இருக்கிறார். அதனாலேயே கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கற்பக விநாயகரோட குடவரை சன்னதியிலிருந்து கொஞ்ச தூரத்துல கிழக்கு முகமா இருக்கிறது சிவபெருமானுடைய சன்னதி. இங்குள்ள சிவபெருமானோட பேர் மருதீசர். மருதீசரோட மேல் சுற்று பிரகாரத்துல இருக்குது அம்பாள் சன்னதி. தெற்கு முகமா இருக்கிற அம்பாளுடைய பெயர் வாடாமலர் மங்கை. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்பிரகாரத்தில் இருக்கிற காத்தியாயினி அம்மனை வழிபட்டா செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்ட திருமண தடைகள் நீங்கும்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதே போல குழந்தை வரம் வேண்டுபவர்களும் இங்க இருக்கிற நாகலிங்கத்தை வழிபட சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம வடக்கு கோபுர வாசல் வழியா போய் முதல்ல விநாயகரை தான் தரிசனம் பண்ணணும். அப்புறமா பிற சன்னதிகளை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணணும். இந்த கோயிலோட ராஜகோபுர வாசல் வழியா நம்ம வெளியில வரும்போது அழகான தெப்ப குளத்தை பார்க்கலாம். மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தியில கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அது மட்டும் அல்லாம பிள்ளையாருக்கே உரிய சிறப்பு தினமான ஆவணி மாசம் வளர்ப்பிறை சதுர்த்தியில வர விநாயகர் சதுர்த்தி விழாவை இங்க மிகவும் விமர்சையா கொண்டாடுறாங்க. கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த 10 நாள் திருவிழால விநாயகருக்கு சிறப்பம்சமா தேரோட்டமும் நடைபெறுகிறது. இந்த கோயில்ல மூலவருக்கு நேர் எதிரே உள்ள கொடிமரத்துக்கு மேல நம்ம 12 ராசிகளும் வரையப்பட்டிருக்கிறத காணலாம். நவகிரகங்களால ஏற்பட்ட தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள்
அந்தந்த ராசியோட படங்களுக்கு நேராக நின்று விநாயகரை வணங்க தோஷங்கள் நீங்கும். நவகிரகங்களும் விநாயகரை வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது. எனவேதான் 9 கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலுக்கு ஒரு முறையேனும் வந்து வாழ்க்கையில மேன்மையடையுங்க. நன்றி, வணக்கம்.